செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் சரண்டர் ஆகியிருக்கிறார். அதாவது குதிரை பேர வழக்கில் சம்மந்தப்பட்டார். இந்த ஆட்சியை கழிப்பதற்காக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் 30 கோடி 35 கோடின்னு பேசினதா பேரம். சில கோடிகளை பிடிச்சிருக்காங்க, ஆட்களை பிடிச்சிருக்காங்க. இந்த குதிரை பேரம் உங்களுடைய அந்த அனுபவத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இந்த ஆட்சி மக்களால் கடுமையாக வெறுத்து தூக்கி எறியப்படும். இது வந்து இதில் வந்து சந்தேகமே இல்லைன்னு 2022 நான் வந்து அடித்து பேசினேன். அது தொடர்ந்து தான் நான் அரெஸ்ட் ஆனேன். பிஜேபிக்காரங்க எது கேட்டாலும் உடனே நடக்கும். என்ன இது மாதிரியான ஒரு நடைமுறையை நான் பார்த்தேன். பாஜக யூடியூபர்ஸ் ரங்கராஜ் பாண்டே உட்பட பல பேர் வந்து திமுகவுக்கு தான் பேசிட்டு இருந்தாங்க. தேர்தல் ரிசல்ட் வந்த அன்னைக்கு பிஜேபி அலுவலகங்களில் ரொம்ப ஒரு விதமான மன அழுத்தமும் சோகமும் நான் பார்த்தேன். திமுக தோற்று விட்டது என்ற வருத்தம் பாஜக அலுவலகத்தில் இருந்தது. இது அண்ணாமலைக்கிட்டே இருந்தது. ஆனால் மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மனம் ரொம்ப நம்ம எவ்வளவோ சொன்னோம். இது வந்து பிஜேபிக்கான ஆட்சியாக இருக்குன்னு யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. கடுமையான எதிர்ப்பு தான் நம்ம மேலே வருது. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பண்ணிட்டு இருந்த சூழல் டோட்டலாக ஒரு முடிவுக்கு வந்துட்டு பிற்பாடு நீ ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. நாங்கள் சொன்னதெல்லாம் நீ நிறைவேற்றி கொடுத்தன்றதுக்காக நீ எங்களை திட்டுறதுக்கு ஒன்று அனுமதிச்சோம். எங்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தால் ஒன்று அனுமதிச்சோம். இனி மவனே நான் சொன்னதை நீ கேட்கணும். இல்லாட்டி உங்கள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் அமலாக்கத்துறையை விட்டு தூக்கி உள்ள எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல ஒன்று கவனிக்கலாங்களா? விஜய் ஆட்சி கவிழ்ப்புன்றதுல பாஜகவும் இருக்குது, திமுகவும் இருக்குது. என்ன வேணா பண்ணுங்கட்டு ஒரு புலம்புறாரு. இவருடைய ஆதங்கத்தை, இளவரசருடைய ஆதங்கத்தை நிறைவேற்றி வைக்கணுமே. உடனே செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரன் தான் விடுங்க, நம்ம விடுங்க, கவலை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ ஆட்சி கவிழ்ப்புக்கு அதானியுடைய ஆசீர்வாதம் வரும். எனக்கு அதில் வந்து இல்லை, ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்திச்சுக்கிறப்ப ஒருத்தரை வந்து இப்படி வந்து எல்லாருமே நாங்களாம் அண்ணன் தம்பி தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது சகஜமான ஒன்று தானே. இதுக்கு ஏன் நீங்கள் அவ்வளோ கடுமையாக ஒரு கட்டுரை எழுதிருந்தீங்க? ஒன்றுங்களா வீட்டில் சௌக்கியமாக பொதுவான ஒரு உறவு, மனித நேயத்தோடு பழகுவது தவறல்ல. ஆனால் இன்னமும் நாங்கள்லாம் ஒரு ரத்தன்ற ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்ற ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர், எனக்கும் முன்னேற்றி ஏறு அப்படின்னு சொல்லலாம், சாவித்திரி கண்ணன் அவர்கள் நம்ம இப்போ சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் ஏகலவன். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாளாக திட்டமிட்டு இருந்தது. முதல்ல ஒரு நடப்பு அரசியல் உங்ககிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபமாக பேசப்பட்டது. நேற்று கூட வந்துட்டு செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் சரண்டர் ஆகியிருக்கிறார். அதாவது குதிரை பேர வழக்கில் சம்மந்தப்பட்டாங்க. இந்த ஆட்சியை கழிப்பதற்காக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் 30 கோடி 35 கோடின்னு பேசினதா பேரம். சில கோடிகளை பிடிச்சிருக்காங்க, ஆட்களை பிடிச்சிருக்காங்க. அது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த குதிரை பேரம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து டிவிகேவும் ஆட்களை எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த குதிரை பேரம் உங்களுடைய அந்த அனுபவத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ யாருமே எதிர்பாராம விஜய் ஜெயிச்சு வந்துட்டாரு. தேர்தல் நேரத்தில் எல்லாரும் நம்பினது வந்து திமுக தான் மீண்டும் வரும் அப்படியான ஒரு மைண்ட் செட்டை எல்லாருக்குமே அவங்க ஏற்படுத்தினாங்க. ரொம்ப விக்ரஸா அவங்களுக்கான ஒரு ஊடக பிரச்சார பலமும் இருந்தது, ஐடி விங் பலமும் இருந்தது. அதனால அப்படியான ஒரு ஆனால் நான் வந்து தொடர்ச்சியாக 5 வருட திமுக ஆட்சியினுடைய ஒவ்வொரு இஷ்யூவையும் எழுதும்போது மிகப்பெரிய ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கான கட்டுரைகள்ல எழுதிட்டு இருந்தேன். இது நிச்சயமாக 2022 அறம் ஆண்டு விழாவினுடைய நிகழ்ச்சியில நான் பேசினேன். இந்த 5வது ஆண்டு ஆட்சியில கண்டிப்பாக இந்த ஆட்சி மக்களால் கடுமையாக வெறுத்து தூக்கி எறியப்படும். இது வந்து இதுல வந்து சந்தேகமே இல்லைன்னு 2022 நான் வந்து அடிச்சு பேசினேன். அது தொடர்ந்து தான் நான் அரெஸ்ட் ஆனேன். ஆமா, கைது பண்ணாங்க. அது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் நான் பேசினேன். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க நல்ல அருமையான ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாங்க. டிஎம்கே கிட்ட இருக்க ஸ்ட்ராட்டஜி அதுக்கு முன்னாடி கலைஞர் கூட ஃபாலோ பண்ணாத ஸ்ட்ராட்டஜி. பார்ப்பன லாபியை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாரு ஸ்டாலின். பார்ப்பன தரப்பு இந்துத்துவ அமைப்புகளாக இருந்தாலும் சரி, பிராமண சங்கங்கள், பிராமண அதிகாரிகள்
யாரா இருந்தாலும் விஐபிகள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் உடனுக்குடனே அரசாங்கத்துல செய்து கொடுத்துருந்தாங்க, முடிச்சு கொடுத்துருந்தாங்க, உடனே முடிச்சு கொடுத்துருவாங்க. பிஜேபிக்காரங்க எது கேட்டாலும் உடனே நடக்கும் அந்த கவர்மெண்ட்ல. என்ன இது மாதிரியான ஒரு நடைமுறையை நான் பார்த்தேன். கோர்ட்ல ஒரு பிஜேபி தலைவர்கிட்ட வந்து போன் வருதுன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து செக்ரட்டரியேட்ல நடுங்குவாங்க. சரிங்க முடிச்சிருவாங்க. டிஎம்கே மாவட்ட செயலாளரும் அமைச்சராக கூட அவ்வளவு இதா உரிமையா பேச மாட்டான். அந்த மாதிரி காரியம் சாதிச்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அவங்க ஒய்ஃபு வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் அவங்க போறது மூலமாக பிரபலமான கோயில்களுடைய அர்ச்சகர்கள், அவர்கள் சம்பந்தப்பட்ட சிபாரிசுகள், இது எல்லாமே வந்து அரசாங்கத்துல உடனுக்குடனே நடந்துகிட்டு இருந்தது. பிஜேபி என்ன நினைச்சாங்கன்னா, நாம ஆட்சிக்கு வர்றதை விடவும் நம்ம ஆட்சிக்கு வந்தா கூட உள்கட்சி பூசல் அது இதுன்னு சில விஷயங்கள் நடக்காது, செய்ய முடியாது. நம்ம மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை நம்ம நேரடியா பிஜேபி ஆட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஒரு கடுமையான எதிர்ப்பு அப்படிங்க தமிழ்நாட்டில் உருவாகும். ஆன்டி பிஜேபி எதிர்ப்பு வளரும். திமுக திராவிட மாடல்னு சொல்லிட்டு நம்ம விஷயங்களை பிரமாதமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. தேசிய கல்விக் கொள்கை திட்டமா இருக்கட்டும், தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், விவசாய நிலங்களை எடுத்து காப்பீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நீர் மேலாண்மை அவசர சட்டமா இருக்கட்டும், இப்படி 110 விதியின் கீழே போக்குவரத்து சட்டம் கடுமையான 10 மடங்கு ஹெல்மெட் போடுறத 100 ரூபாயா 1000 ரூபாயா ஆக்கினாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா நிறைவேற்றி கொடுக்குறாரு. இவரே இருக்கணும்னு நினைச்சாங்க பாஜக நினைச்சது. பாஜக யூடியூபர்ஸ் ரங்கராஜ் பாண்டே உட்பட பல பேர் வந்து திமுகவுக்கு திமுகவுக்கு தான் பேசிட்டு இருந்தாங்க. டிஎம்கேவோட ரொம்ப அமிக்கபிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க. ஆமா, அணுக்கமா இருந்தாங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட இதான் வரும், திமுக தான் வரும் அப்படின்னு வரும்னு அவங்களுமே அந்த மைண்ட் செட்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. தேர்தல் ரிசல்ட் வந்த அன்னைக்கு பிஜேபி அலுவலகங்கள்ல ரொம்ப ஒரு விதமான மன அழுத்தமும் சோகமும் நான் பார்த்தேன். என்ன இப்படி இன்னும் ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சு வந்துட்டு அதனால இப்படி மனசு ஒடிஞ்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு திமுக தோத்துருச்சு, அதுதான் உங்களுக்கு அப்செட் ஆகுது. பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க முடியலன்னு வருத்தம் இல்லை அவங்களுக்கு. திமுக தோற்று விட்டது என்ற வருத்தம் பாஜக அலுவலகத்துல இருந்தது. இது அண்ணாமலைக்கிட்டே இருந்தது. அண்ணாமலையோட மிக நெருக்கமான ஒரு நண்பர் வந்து என்னுடைய தொடர்புல பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, தலைவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. என்னையா உங்க தலைவர் என்ன அப்செட்? நீங்க தானே பிஜேபி தோக்கணும், அதுவும் பர்டிகுலரா எல்முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நயினா நாயுடு, இந்த 4 பேரையும் தோற்கடி காட்டி அண்ணாமலை படை இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு சவால் விட்டீங்க, தோத்தடிச்சிட்டீங்க, உங்களுக்கு சந்தோஷம் தாங்க. திமுக தோத்துருச்சுங்க, அதாங்க தலைவர் வருத்தப்பட்டு இருக்காரு. அவங்க தோத்ததுக்கு நீ ஏன் வருத்தப்படுறீங்க? என்னன்னு தெரியாத மாதிரி கேக்குறீங்க. என்ன தெரியுமா? இந்த காலகட்டத்துல தமிழ்நாடு பிஜேபி தலைவரா இருந்த காலகட்டத்துல சம்பாரிச்சுக்கணும் உங்களுக்கு தெரியாதா? திமுக அமைச்சர்கள்லாம் விழுந்தடிச்சிட்டு வந்து கப்பம் கட்டினாங்க. இந்த சந்தோஷம் பாஜக கிடைக்குமா? அண்ணாமலைக்கு அதான் பாஜக ஏறத்தாழ 10 கார்பரேட் கம்பெனிகள் நடத்துறாரு. இந்தியா முழுக்க பெரிய அளவுல பல 100 கோடி முதலீடுகள்ல நடத்துறாரு. யார் நடத்துறாரு? அண்ணாமலை நடத்திட்டு இருக்கிறாரு. எப்படி எல்லாமே திமுக ஆட்சினால, திமுக ஆட்சியினுடைய விளைவுல அவர் இன்னைக்கு மிகப்பெரிய மல்டி மில்லியனரா, ஒரு கோடீஸ்வரனா, பெரிய தொழிலதிபராக வளர்ந்திருக்கிறார். இன்னொரு 5 வருஷம் இருந்தா எங்கேயோ போயிருப்பாரு. திமுக அடிச்சடிச்சு விளையாடி ஒரு ஹீரோ இந்த அவங்களை அடிச்சதானே ஒரு ஹீரோவா இருக்க முடியும். ஆமா, வந்திருக்கும். அவன் தான் அடி வாங்க தயாரா இருக்கானே, அடி வாங்கிட்டு காசு கொடுக்கவும் தயாரா இருக்கானே. இந்த சந்தோஷம் எங்க கிடைக்கும்? திமுக அடி வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு இருக்கோம். எனக்கு இது என்ன மக்கள் இப்படி ஏமாந்துட்டு இருக்காங்க, நிதர்சனம் இப்படி இருக்கு, ஆனா மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க இப்படின்னு ஒரு மனம். ரொம்ப நம்ம எவ்வளவோ சொன்னோம் இது வந்து பிஜேபிக்கான ஆட்சியா இருக்குன்னு, யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. கடுமையான எதிர்ப்பு தான் நம்ம மேல வருது. ஆனா தேர்தல் முடிவு வந்த உடனே திமுக வந்து நொறுங்கி போயிடுச்சு. நொறுங்கி போனதனுடைய விளைவு பிஜேபியினுடைய அவங்களுடைய ஃபுல் கண்ட்ரோலுக்கு இவங்க போயிட்டாங்க. அவங்க சொன்னதை செய்யணும் அப்படின்ற மாதிரி. யார் போயிட்டாங்க? டிஎம்கே போயிடுச்சு, டோட்டலா போயிட்டாங்க. சாதாரணமா ஒரு போன் அடிச்சு எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும், என்ன பண்ண முடியுமா பண்ணுங்க,
ஒரு ஃபோன் தான், ம் உடனே விழுந்தடிச்சிட்டு ம் இவங்க எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சு செய்தாங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு. தேர்தல் முடிவுக்கு அப்புறம். ம் சரிங்களா? ம் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ம். இப்போ ஒரு கெத்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ம் அதாவது பிஜேபி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்ட்டு ம் மாணிக்க வாசகர் தேவாரத்துல ஒரு வரி ஆமா, வரும். அவன் அருளாலே அவன் அவன் தாள் தாள் பணிந்து. வணங்கி. அதே மாதிரி ம். பிஜேபி அருளாலே பிஜேபியை தாக்கி ம். ஒரு சொகுசு வாழ்க்கை ம். இங்க தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி அதிகாரத்தை பண்ணிட்டு இருந்த ஒரு அந்த சூழல் ஒரு டோட்டலா ஒரு முடிவுக்கு வந்துட்ட பிற்பாடு ம் நீ ஆட்சியில இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. ம் நாங்க சொன்னதெல்லாம் நீ நிறைவேற்றி கொடுத்தன்றதுக்காக நீ எங்களை திட்டுறதுக்கு ஒன்று அனுமதிச்சோம், ம் எங்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தா ஒன்று அனுமதிச்சோம். ம் இனி மவனே ம் நான் சொன்னதை நீ கேட்கணும், ம். இல்லாட்டி உங்க அமைச்சர்கள் எல்லாத்தையும் அமலாக்கத்துறையை விட்டு தூக்கி உள்ள எடுத்து வச்சிருவாங்க, ம் ஜாக்கிரதை ம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அந்த சாப்டர் முடிவுக்கு வந்துருச்சு. ம் பிஜேபி இனிமே வந்து ம். பழைய மாதிரிக்கு அடிச்சு இது பண்ண முடியாது, அவங்களால ம். இது பண்ண முடியாது. அவங்களுடைய எதிர்காலம்ன்றது வந்து நிதர்சனமாக இவங்க இனிமே இவங்களுடைய எதிர்காலம் முழுக்க பிஜேபிக்கு அடிமைப்பட்டிருக்க வேண்டியதான். ம் அதுக்கு அதை தவிர வேற வழியே கிடையாது. ம் இப்படியான ஒரு சூழல்ல வந்து நிக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து ஆட்சியை கவிழ்த்தே ஆகணும். ம் கவிழ்காட்டியே அந்த உங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. அப்ப இந்த இடத்துல ஒண்ணு கவனிக்கலாங்களா, விஜய் ஆட்சி கவிழ்ப்புன்றதுல பாஜகவும் இருக்கு திமுகவும் இருக்குது, திமுக முதுகுல பாஜக இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. ம் அதுதான் நான் வந்து அதுதான் பின்னாடி அப்படியே வரும் பாருங்க. ம் விஜய் ஆட்சி வரக்கூடாது, நீங்க ஏதாவது பண்ணுங்க திமுக, ம் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குங்க அப்படிங்கிறாங்க. ம் ஏன்னா எடப்பாடி ஏற்கனவே கொத்தடிமை நிரூபணமானவர். ம் ஸ்டாலின் இந்த 5 விட அதை விட கொத்தடிமையா விசுவாசத்தை காட்டிட்டார். 2 பேரும் நமக்கு அறிமுகமானவங்க. இவன் எப்படி இருக்க போறான்னு தெரியல. ம் இவன் கொஞ்சம் பிடி கொடுக்காத ஒரு ஆளா இருக்கிறான். ம் பெருசா எதிர்ப்பான்னு கிடையாது, ம் ஆனா சொன்னதெல்லாம் கரெக்டா செய்வானா என்னன்றது அவங்களுக்கு தெரியல. doubt இருக்கு. ம் அதனால அவங்க வெதர் ஸ்டாலினோ இல்ல எடப்பாடியோ முதலமைச்சரா வந்தா நமக்கு சௌரியமா இருக்கும்னு பிஜேபி நினைச்சாங்க. ம் 2 கொத்தடிமைகளையும் அவங்க பார்த்து அனுபவிச்சுட்டாங்க பல வருடங்களா. ம் ம் அப்ப அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு விஜய் முதலமைச்சரா வந்ததுக்கு வில்லிங் கிடையாது. ம் அதனால இவங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. ம் அந்த சிக்னல் வந்து இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ம் அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் மேலிடத்து ஆசீர்வாதம் இருக்கு ம் அப்படின்ற தைரியம் வந்துட்டு பிற்பாடு அதுவும் உதயநிதிக்கு ஏதோ பர்சனல் ஒரு விரோதம். ம். அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் வந்ததுன்னு தெரியல. யாரா இருக்கும்? விஜய்க்கும் உதயநிதிக்கும் ம் தனிப்பட்ட முறையிலேயே சில ஈகோ கிளாஸ் நடந்திருக்கு ம் திரைப்படத்துறையில். ம் அதுல வந்து விஜய் வந்து இவனுக்கு சுத்தமா பிடிக்கல, உதயநிதிக்கு சுத்தமா பிடிக்கல. ம் விஜயால முதலமைச்சர் ஆக முடியும்னு அவர் நினைச்சே பார்க்கல, எதிர்பார்க்கல. நமக்கு இவ்வளவு பெரிய கட்சி பின்னணி இருக்கு, நம்ம அப்பா முதலமைச்சரா இருக்காரு, தாத்தா முதலமைச்சரா இருந்தாரு, இவ்வளவு பின்னணியில நம்ம துணை முதலமைச்சரா இருந்து 5 வருஷமா நம்மளை வந்து இப்படி தோக்கடிச்சிட்டாங்க, நம்ம அப்பாவையே தோக்கடிச்சிட்டாங்க. ஒரு வெறி, இப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்கணும், என்ன வேணா பண்ணுங்கன்ட்டு ஒரு புலம்புறாரு. இவருடைய ஆதங்கத்தை, இளவரசருடைய ஆதங்கத்தை நிறைவேற்றி வைக்கணுமே. உடனே செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர்கள்லாம் விடுங்க தம்பி, விடுங்க, கவலை நாங்க பாத்துக்கிறோம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட தான் டாஸ்மாக் கஜானாவே இருந்தது இல்ல, பல ஆயிரம் கோடிகள். ஆமா இல்லையா? அதாவது அரசுக்கு 50,000 கோடி வருமானம்னா அதோட பல மடங்கு அவங்களுக்கு போயிருக்கும், அவங்களுக்கு போச்சு. ஏன்னா இதுவரைக்குமான பழைய ஆட்சிகள்ல செய்யாத ஒரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, டாஸ்மார்க்கு வரக்கூடிய கொள்முதல்ல 1/3 கொள்முதலை கணக்குல காட்டாம வெளி மார்க்கெட்ல வித்து அப்படியே எடுத்திருக்காங்க. ஸோ இதுல பெரிய அளவுல அவர் லாபம் பார்த்தாரு, அவர்கிட்ட பெரிய அளவுல பணம் புழங்கிட்டு இருக்கு. ரெண்டாவது உங்களுக்கு பிஜேபியினுடைய அனுகிரகம்னு இருக்குன்னா, அதானிக்கு நிறைய இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு 6-7 இடங்கள்ல பல பேருக்கு அடுத்து தொடங்கி அந்த பக்கம் காற்றாலை, இது சூரிய மின் தகடு எல்லாமே மின் உற்பத்தி கணிசமா தமிழ்நாடு மின்சார வாரியம் அதானி கிட்ட 16 ரூபா 21 ரூபா ரேட்ல வாங்கிட்டு இருக்கு.
16 இருந்து 21 ரூபாய் ஒரு வாங்கி நமக்கு நஷ்டத்துல கொடுத்துட்டு இருக்கு. ம், சரியா? அந்த அளவுக்கு அவங்க வந்து அதானிக்கு வந்து ஃபேவர் பண்ணிட்டு இருக்காங்க. ம், அதுக்கு தான் அதானி வந்து ஃப்ளைட்ல இறங்கி வந்து ம். ஸ்டாலினை வீட்டுல பார்த்துட்டு போனதை காரணம் இதான். இதுதான் ம், டைம்ஸ் ஆஃப் டேல ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டிருந்தாங்க. ம், இவர் இல்லைன்னு மறுத்தாரு. ம், ஏன்னா அதானிக்கு ஒரு பிரச்சனை அமெரிக்காவில் வந்தது. ம், என்ன பிரச்சனைனா அமெரிக்கா மக்களுடைய பங்கு வாங்கி அவர் அங்க ஒரு பிசினஸ் பண்றாரு. ம், அப்படி பண்றவங்க டிரான்ஸ்பரன்சியா இருக்கணுமா. ம். இவருடைய விஷயங்களை அனலைஸ் பண்ணவங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மின்திட்டம் ஏற்படுத்துறதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு 2000 சொச்சம் கோடி லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு அமெரிக்காக்காரங்க அவன் சொல்றாங்க, அவன் சொல்றான். அவன் கண்டுபிடிச்சு சொல்றான். ஆமா. சரியான நபர் இல்லை, இல்ல. அதான் நீங்க கொண்டு வரக்கூடாதுன்னு அங்க எதிர்க்கிறாங்க. தான் காரணம் சொல்லி. அது அவர் மேல கேஸே போட்டுட்டான், ம், அலைகழிச்சான். ம், ஸோ இது அம்பலமாயிடுச்சு. ம். ஸோ இப்ப ஆட்சி கவிழ்ப்புக்கு அதானியுடைய ஆசீர்வாதமும் இருக்கு. ஓ, அதானியுடைய பங்களிப்பு இதில் இருக்கு. அதானியோட, அதாவது திமுகவுடைய ப்ராஜெக்ட் எப்படி அதானியோட தொழில் சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டுக்குள்ள விரவி பரவி அரசு ஆதரவோடு இங்க வந்து கட்டி எழுப்பப்பட்டதுக்கு இவர் வந்து காரணமா இருந்தாரோ அதுக்கு பதில் விசுவாசத்தை அவங்க பண்ணதானே செய்வாங்க. செய்யணும், கட்டாயம் செய்யணும் இல்லையா? ம், அப்ப நீங்க 35 கோடி 50 கோடி என்ன, ம். 100 கோடி 200 கோடி கூட தூக்கு. ம். ஒரு ஆளுக்கு ஆமா, முடிஞ்சு போச்சு. கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. ம், சரியா? அப்ப இந்த ப்ராஜெக்ட்ல இவங்க செந்தில் பாலாஜியும் அவர் தம்பியும் இறங்குறாங்க, தைரியமா இறங்குறாங்க. ம், ம், கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு அப்புறமா தான் இது வந்து வெளியில நமக்கு தெரிய வருது. ம். ஆனா நடந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டாங்க, ஸ்டார்டிங்ல வந்துட்டாங்க. ம், ம். வந்து அவங்க வந்து அப்படியே ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தானே நிறைய பழக்கம் இருக்கு. ஆமா, அது பொதுவா. அது மாதிரி பல பேர்கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க. ம், அப்படி விசாரிச்சதுல ஒரு முக்கியமான சேனலுடைய ம், ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. ம், ம், அது ஒரு யூடியூபர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ம், ம். கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேர் இப்ப அரெஸ்ட் ஆயிருக்காங்க. 12 பேர் மாதிரி கைதா. ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ம். ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜியும் அவருடைய பிரதரும் அரெஸ்ட் ஆகி கோர்ட்ல இதாகும்போது முதல்ல கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்தாங்க. ம். அப்புறம் வந்து வெளியில இதாகுங்க. வந்தாங்க. அப்போ கோர்ட்ல வந்து நீங்க திருவள்ளிக்கேணி இதுல போய் கையெழுத்து போடணும். சரண்டர் ஆகுங்க. கையெழுத்து போடவே இல்லை. ம், ஒரு 15 நாள் இழுத்து அடிச்சு மறுபடியும் கோர்ட்ல இவங்க போய் ம். எங்களை எதுவும் வந்து துன்புறுத்தக்கூடாது. நீ முதல்ல கோர்ட்டுக்கே நீ இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலியே, கைது ஏற்கனவே போடவே நீதிமன்றம் சொன்னதை கேட்கல. கேட்கலையே நீ. அதையே கேட்காம நீங்கள் உங்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு வந்து ஒரு கேஸை போடுற எப்படி நீ இது முதல்ல ஒழுங்கா போ அப்படின்னாங்க. ம், ம், சரியா? ம். அப்ப இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு கைத்து போடாததுக்கு அவங்க வந்து கண்டிச்சிருக்கணும். ம், சாதாரணமா கடந்து போறாங்க. அந்த ம், ம். தண்டனைக்குரிய கொஸ்டின் இது. நீங்க வந்து ம். காலையும் மாலையும் போய் கைத்து போடாட்டி என்ன, நீங்க ஒரு கேஸ் கண்டிஷன். ஆமா, 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 கைத்து போடாம இருங்களேன், தூக்கிட்டு போயிடுவான். ஆமா, வீடு தேடி வந்து தூக்கிட்டு ஆமா, போயிடுவான். ஆமா. இவர் தூக்குனாங்களா? இல்ல, போடல. இல்லையே. ம், அப்ப ம். இவங்கள பெரிய அளவுல ஒன்றும் தொட முடியாது. ம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இது இருக்கு, இப்போ இவங்க பின்னணியில Support சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஒத்தாசை இருக்குதுன்றீங்க. சப்போர்ட் இருக்கு. ம், அப்ப ம். இதை வந்து முதல்ல வந்து விஜய் சுதாரிச்சுக்கல. அப்புறம் அஸ்ராக்காருக்கு வந்து ஃபுல்லா டீட்டெயிலாம் எடுத்து சொன்ன உடனே தைரியமா நீங்க எடுங்க, ம். ஸ்ட்ராங்கா இது பண்ணுங்க அப்படின்னோடனே எல்லாம் பண்றாங்க. ம். இது வந்து நீங்க வந்து இதுவே வந்து ஒரு ஜெயலலிதா பீரியட்ல இந்த மாதிரி நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. நினைச்சு இந்த மாதிரி இறங்கி இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் வந்து அந்த அம்மா 1 2 பார்த்துருக்கோம். ம். இந்நேரம் அத்தனை கதை வேற பேரையும் மாதிரி வந்து, இருக்கு. ஆமா, ஆ. அத்தனை பேரையும் உண்டு இல்லைன்னு பார்த்து எல்லாரையும் உள்ளுக்குள்ள சிறையில் தள்ளியிருக்கோம். ம், எனக்கு தெரிஞ்சதுல வந்து ஒரு 7-8 பெரிய முக்கியமான பத்திரிகையாளர்களும் கூட சம்மந்தப்பட்டிருக்கிறதா ம், ம், ம். தகவல் வருது. ம், ம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 8 பேரை 7 பேரை சொல்றாங்க. நீங்க ஆமா. சொன்னது கரெக்ட் தான் அது. ஆ. ஆமா. அதுல இவங்க எல்லாருமே பிரபலமான பத்திரிகையாளர்களா இருக்கிறாங்க, ம். பிரபல சேனல்கள் இருக்கிறாங்க. ம், இவங்களுக்கு வந்து எல்லா கட்சி விஐபிகளோடையும் ம், அரசியல் தலைவரோடையும் நல்லுறவு இருக்கு, ம், ம், ஒரு பப்ளிக் இமேஜும் இருக்கு. ம். அப்ப இவங்க அததான் இதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அந்த ஆ. பப்ளிக் இமேஜ், அந்த நெட்வொர்க்கை இதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆமா. பயன்படுத்தி இருக்கலாம்னு சந்தேகம் வருது. ஆ. அது பயன்படுத்தி இருக்கிறதாக அவங்க கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஆமா, ஆமா. ஆ. ஆமா. அவங்களுக்கு இந்த உண்மையை வெளிப்படுத்தி இவங்களை கைது செய்வதற்கான துணிச்சல் இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடையாது. இல்லன்றீங்க. இல்ல. ம், பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் திமுக, அதிமுக மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து ம், இன்னும் தாவேகா வந்து மற்ற கட்சிகளோட ஒரு
ஒரு ஃப்ரெண்ட்லியான நட்புணர்வை வந்து ஏற்படுத்தலை. ம், இப்போ தாவேகாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கட்சின்னு எந்த கட்சியுமே கிடையாது. ம், 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 ம். அது அவங்க களத்துக்கு வந்து அரசியல் கட்சியாகி 2 வருஷம் அது தனிச்சு நின்றாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு தோழமையை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா அவங்க பில்டப் பண்ணல. ம். இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கிறதுக்கு எந்த கட்சியுமே இல்லை. இல்ல எந்த கட்சியுமே இல்லை. இல்ல இப்ப கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் இருக்கு இப்ப. இருக்கிறாங்க. ம், ம். இப்போ இந்த தலைவர்களுக்கும் தாவேகா தலைவர்களுக்கும் ஒரு இது வரல இன்னும் அந்த ஒரு ஒற்றுமை வரல. மியூச்சுவல் ஒரு நட்போ இல்லை இந்த 2 தரப்பு தொண்டர்களுக்குமான ஒரு மியூச்சுவல் இதோ இல்லை, இன்னும் வரல. வரல, சுத்தமா வரல. ம், ம். அவங்க சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கு அடுத்த கட்ட அளவுல இந்த அரசியல் நடவடிக்கைகள் இல்லை அவங்க கிட்ட. ம், ம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் விஜய் வந்து தன்னை தனிமைப்படுத்திட்டு இருக்கிறது. ம், ம். அவருக்கும் சரி, அவரை சார்ந்தவர்களுக்கும் சரி, தோழமை கட்சிகளை வந்து எப்படி ஒரு அணுக்கமாக டிஎம்கே வச்சுக்கிட்ட மாதிரி இப்படி வச்சுக்கிறது ம், ம். அப்படின்ற அந்த இன்னும் அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போகல. ம். நினைச்சிருந்தா அவங்க வந்து அம்பேத்கர் விழா, பெரியார் விழா, அது இதுன்னு சொல்லி அவங்க கொள்கை தலைவர்களுக்கான விழாக்கள் அது இதுன்னு சொல்லி அதன் மூலமா கூட ஒரு பிணைப்பை ஏற்படுத்தலாம், கொள்ளலாம். ம். ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்னு ஒன்று இருக்கணும் இல்லையா களத்துல. ஆமா இருக்கணும் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு எதுவுமே இல்லாதனால இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ம். இப்ப திமுக, அதிமுக, பாஜக ஒரே நேர்கோட்டுல கை குலுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வெளியில தெரியாம கை குலுக்கிட்டு இருக்காங்க. ம். சரி. சரியா? ம். அது 2 திராவிட கட்சிகளும் இன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய நிழல்ல போய் நிக்கிறாங்க. ம். விஜய்ன்ற அப்ப ஒரு 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 முக்கோண வடிவில் ஒரு கூட்டணி, பாஜக, திமுக, அதிமுக எல்லாம் ஒரே வட்டத்துக்குள்ள இருந்து இதை எதிர்க்குது, அதுக்கான சரி செய்யுது அப்படி எடுத்துக்கலாம். ஆமா ஆமா அப்படி எடுத்துக்கிறோம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இல்ல இப்ப இதுல பிரதான கேள்வி என்னன்னா, சாத்திரி உங்களுக்கு தெரியும், ஊடகம் என்றது எப்படி இருந்துகிட்டு இருந்தது முன்னாடி, இப்ப எப்படி இருக்குது அப்படின்றது தெரியுது. பத்திரிகையாளர்கள்லாம் என்ன, யூடியூபர்கள்லாம் யாரு, ஊடகன்றது என்ன, அப்படி நிறைய இதுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு அரசு கவிழ்ப்புக்கு துணை போகக்கூடியது அப்படின்றது வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? ரொம்ப சீரியஸான விஷயம். ம். இது வந்து ஒரு அரசியல் தரகர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ம். அதுவும் எந்த பழிபாவத்துக்கு அஞ்சாத, ம். அதுல வந்து கரைகண்ட ஆட்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதுல பத்திரிகையாளர்களும் ஈடுபடுவார்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். ம். இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 5-10 வருடங்கள்ல ம். எல்லா ஊடகங்களுமே வந்து குறிப்பாக திமுக ஆட்சியில் இருந்தபோது ம். ஊடகங்கள், ஊடகவாதிகள் வெளி பேசப்பட்டு அவர்களுக்கான பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டார்கள். ம். அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் அப்படி இருந்தாங்க. பிரச்சார பீரங்கியா செயல்பட்டாங்கன்றீங்க. ஆமா. ம். ம். அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் அப்படி இருந்தாங்க, ம். சமூக வலைத்தளங்கள்லையும் அப்படி இருந்தாங்க. ம். இதுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க ஃபண்டு ஒதுக்கி இவங்களெல்லாம் ஒரு ரொம்ப தீவிரமான சப்போர்ட்டர்ஸாக அவங்க வந்து வளர்த்தி எடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து சுகம் கண்டு போயிட்டாங்க இவங்க. அப்போ இவங்க வந்து அந்த விசுவாசத்துக்கு இவ்வளோ காலம் 5 வருஷமா அவங்கள போஷித்தாங்க இல்லையா? ஏற்கனவே அவங்க கொடுத்த அந்த சுகத்துக்கு விசுவாசமா ஏதாவது நம்மளும் திருப்பி பண்ணுவோம், மறுபடியும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, இந்த ஆட்சி கவர்ந்தாங்கன்னா அதே மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குந்தாங்க அப்படின்ற எதிர்பார்க்குற மனநிலைக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப வருத்தமான விஷயம்தான். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இதை வந்து வெளிப்படையாக எதிர்கொண்டிருக்கணும். அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரங்களை தூக்கி போட்டு இதனால சரியா தவறான பொது வெளியில வச்சு நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆமா, பின்வாங்கின மாதிரி தெரியுது அரசு. ரொம்ப பின்வாங்கிட்டாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க, சாவித்திரி கண்ணன் அறம் வலைவலியில் அந்த வெப்சைட்டில் நீங்கள் எழுதுகிற அந்த கட்டுரை கிட்டத்தட்ட இன்டலெக்சுவல் மத்தியில் இருக்கும். நாங்களாம் அடிக்கடி பார்த்துட்ருப்போம். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சரின்னா சரி, தவறுன்னா தவறுன்னு எழுதக்கூடிய டைப் நீங்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்துட்டு அந்த ஒரு நிகழ்ச்சி, சரத்குமாருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவர் பேசுகிறத வச்சு எடுத்து போட்டு நீங்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க. இது அபத்தம் அப்படின்றது தான் அதனுடைய சுருக்கம். எனக்கு அதில் வந்து இல்லை, ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்திச்சுக்கிறப்ப ஒருத்தரை வந்து இப்படி வந்து எல்லாருமே நாங்களாம் அண்ணன் தம்பி தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது சகஜமான ஒன்று தானே. இதுக்கு ஏன் நீங்கள் அவ்வளோ கடுமையாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க? என்ன காரணம் அதுக்கு? சார், அதாவது பேசிக்கலாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.
ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கை சித்தாந்தம் இருக்கு இருக்கு இருக்கு. அந்த சித்தாந்தத்துல உறுதிப்பாட்டோட இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்கணும். கட்டாயம் உறுதிப்பாடு இருந்தால் தான் அந்த அரசியலை நடத்த முடியும். சரி. தமிழ் தேசியமும் இந்திய தேசியமும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பு இல்லை. மாமா மச்சான் உறவு கொண்டாட வாய்ப்பு இருக்கா? இல்லை. தமிழ் தேசியத்தினுடைய பிரதான எதிரி யாரு? இந்திய தேசியம் தான். அப்புறம் எப்படி உங்களுக்கு மச்சான் மாமா உறவு வருது? அவன் தானே உங்களுக்கு பிரதான நபர்களை தான் நான் கொண்டாடுறேன், அரசியல் கட்சி இல்லைங்களே. நபர்களை பரஸ்பர மரியாதையாக வணக்கம் சொல்வது, கை கொடுக்குவது, நல்லா இருக்கீங்களா, பண்றீங்களா, வீட்டுல சௌக்கியமா, பொதுவான ஒரு உறவு, மனித நேயத்தோடு பழகுவது தவறல்ல. ஆனா என்னமோ நாங்கெல்லாம் ஒரு ரத்தம்ன்ற நீ அண்ணன் தம்பி மாமே மச்சாங்கிற என்ன நீ நாங்கெல்லாம் இந்த ஏமாளிகளா? ஒரு தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக உன்னை பார்த்து வியந்தவங்க எல்லாம் இந்த முட்டாளிகளா? ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு நம்பகத்தன்மை வேணும். ஒரு தலைவன் என்றால் நம்பகத்தன்மை வேணும். புலினா புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. அதுதான் அதோட கேரக்டர். ஒவ்வொரு விலங்குக்கு ஒரு கேரக்டர் இருக்கா? இருக்கு இருக்கு. அது ஏதாவது மாறுபடுமா? மாத்திக்காது. நம்பலாமா? மாடுனா மாடாதான் இருக்கணும் கடைசி வரைக்கும் நம்பலாமா? மாடு நிச்சயமா சிங்கமா மாறாது தானே. மனுஷனை மட்டும் நம்ப முடியல, என்ன இது? அதுவும் அரசியல்வாதிகளை நம்பவே முடியல, என்ன இது? நீங்க பேசுறது ஒரு கொள்கை, நீங்க கட்டமைக்கிற ஒரு ஒரு சமுதாய பார்வைன்றது என்ன? இவங்க அதுக்கு நேரடியாக மதவாதத்திலையும் சாதி சாக்கடையிலும் பிறண்டு உலர்கிற பன்னிகள். அவனு நீ எப்படி நீ வந்து மாமா மாச்சா அண்ணன் தம்பிம்ப? எனக்கு புரியல. இல்ல, அரசியல் நிகழ்ச்சி போயிட்டா வாழ்த்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு சம்பிரதாயம் இருக்குல்ல, அதான் அந்த வாழ்த்தி பேசல என்ன தவறு? ஏன் அதுக்கு இவ்வளவு வாழ்த்தி பேசுங்க எழுதணும்? நீங்க வாழ்த்தி பேசுங்க வேணாம்னு சொல்லல. வாழ்த்தி பேசுவது என்பது சார் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஒரு இடைவெளி இருக்கணும். இடைவெளி இருக்கணும். நீங்க வந்து சமுதாயத்துல நம்ம வந்து அவரவர்களுடைய தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பழக்க வழக்கங்கள், நட்பு எதையுமே நம்ம உருவாக்கிக்குவோம். ஏன்னா ஒருத்தர் வந்து சமூக விரோதி, ஏன்னா இந்த நாட்டுக்காக இந்த மக்கள் விரோதி அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா அந்த மனிதனோட ஒரு விதமான ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுன்றது கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து மாற்று கருத்து கிடையாது. அப்போ நீங்க வந்து நீங்க யாரு? நீங்க வந்து யாருக்கானவர்? நீங்க சரத்குமார், நயினார் நாகேந்திரன் அந்த மாதிரியான ஆட்களுக்கானவரா, இல்லை வந்து உங்களுக்காக தமிழ் தேசியத்துல களமாடிக்கிட்டு இருக்கானே ஒரு லட்சம் தொண்டர்கள் அவருக்கான ஆளா? யாருக்கான ஆள் அப்படின்னு சந்தேகம் வந்து இல்லை. அதுதான் எனக்கு அர்த்தம். இன்னைக்கு நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை நீங்க எடுத்து ஒரு கணக்கு வச்சீங்கன்னா நாம் தமிழரை விட்டு வெளியில போனவங்க அதை விட 4 மடங்கு. பேசுறீங்க. சரி, இந்த கட்சி தொடங்கினதுல இருந்து பாக்குறேன். என்ன, அதாவது ஒரு கட்சியை வந்து மேலும் மேலும் பலப்படணும், மேலும் மேலும் ஆதரவாளரை சேர்த்துட்டு போகணும். ஒரு கட்சிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு சகிப்புத்தன்மை, சகோதரத்தன்மை. இயக்கத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன மாற்று ஒரு தலைவன்றவர் வந்து என்ன அரவணைச்சு போகணும். காங்கிரஸ் கட்சிக்குள்ள முரண்பாடு இருக்கும், பேசி தீர்த்துட்டு அரவணைச்சிட்டு போகணும். இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவையும் காந்தியையும் தான் சொல்லணும். எல்லாரையும் அரவணைச்சு 2ஆம் கட்ட தலைவர்கள், பெரிய அளவில் 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கி, பல தளபதிகளை உருவாக்கி கட்சியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அடித்தளம் கொண்டு போனார். கருணாநிதியால் இப்படிப்பட்ட ஒரு கட்சியை உருவாக்க முடியாது, கனவால முடியாது, அவர் முடியவே முடியாது. அண்ணா தான் உருவாக்கி கொடுத்தார். அண்ணா இல்லாட்டி திமுக இல்லை. அண்ணா போட்ட அடித்தளம் தான் அத்தனை தளபதிகளை உருவாக்கி கொடுத்துட்டு போனார். சரியா? அதனாலதான் இந்த கட்சி இன்னைக்கு வரைக்கும் நினைக்குது. அதே மாதிரிதான் காந்தி. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள பலதரப்பட்ட சிந்தனையாளர்கள் இருந்தாங்க. ஆமா, அதுல தீவிரவாத போக்குடைய தலைவர்களும் இருந்தாங்க, சோசியலிஸ்ட் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க, சோசியலிஸ்ட் இருந்தாங்க, கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க, ஜனசங்க இருந்தாங்க, இடதுசாரிகளும் இருந்தாங்க. ஆமா, எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே வந்து தேச விடுதலைக்காக மகாத்மா காந்தியினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி சாத்தியமாச்சு இல்லையா? கரெக்ட். அப்ப நீங்க வந்து
பலதரப்பட்ட சிந்தனை ஓட்டம் உள்ளவர்களையும் ம். ஒரு பொது நோக்கத்தின் கீழே நீங்க கொண்டு வரும்போது மிகுந்த சகிப்புத்தன்மையோட அரவணைப்போடும் நீங்க ஒரு தன்மையோட கட்சியை நடத்தினா மட்டும்தான் ம். அந்த இயக்கத்தை கொண்டு செலுத்த முடியும். இந்த மாதிரி நிறைய மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாம் வந்து இழந்துட்டாங்க. ம். எனக்கெல்லாம் அந்த காளியம்மா அந்த மாதிரியான ஒரு பெண்கள் அந்த மாதிரியான கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். பெண் அரசியல்வாதிகள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். களப்போராளிகள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அவங்களெல்லாம் விட்டுறக்கூடாது. விஜய் தலையெடுத்துக்க மாட்டார். ஒரு சரியான முறையில ஒரு கட்சியை செய்திருந்தாருன்னா விஜய் எப்படி எடுத்திருந்தாருன்னா இவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர். விஜய் தலையெடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாளுக்கு நாள் எல்லாரையும் இழந்துகிட்டே இருக்கிறார். இழக்கக்கூடாது. ஒரு தலைவன்றது வந்து யார் ஒருத்தரையும் இழக்கக்கூடாது. அரவணைச்சு தான் போகணும். நல்லது. நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. நம்ம மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.